உங்கள் அபிமான வானொலி பிறை எஃப்எம்மில் அக்கரைப்பற்று AM சைக்கிள் சென்டர் பெருமையோடு வழங்கும் நோன்பு பெருநாள் சிறப்பு நாடகம் மனிதம் மலர்கிறது. உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அக்கரைப்பற்று மணிக்கூட்டு கோபுரத்தின் முன்னாலும் டான்ட்ரோ காட்சியறைக்கு முன்னாலும் ஈரிடங்களிலும் இயங்கி வரும் AM சைக்கிள் சென்டர் உரிமையாளர் சமூக சேவையாளர் MRB ஹாபி அவர்களும் உதவி முகாமையாளர் மௌலவி AL சஃபான் சித்திகி அவர்களும் ஆண் பெண் இருபாலருக்குமான ஜப்பான் சைக்கிள்கள், சின்னஞ்சிறார்களுக்கான சைனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமான சைக்கிள்கள், அதன் உதிரிப்பாகங்கள், பழுது பார்த்தல் சேவைகள் மற்றும் 5 வருட கால நம்பிக்கை உத்தரவாதம் மிக்க சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் AM சைக்கிள் சென்டர், டம்ப்ரோவுக்கு முன்னால் மற்றும் மணிக்கூட்டு கோபுரத்தின் முன்னால். அக்கரைப்பற்று. தொலைபேசி இலக்கம் 077 98 19 441 077 11 71 161. நாடகம் AM சைக்கிள் சென்டர் வழங்கும் நாடகம் மனிதம் மலர்கிறது. நாடக பிரதியாக்கம், தயாரிப்பு, குரல் வடிவங்கள் ஜே வஹாப்தீன். ஒலித்தொகுப்பு ZM நிலாம் நளிமி. எங்கம்மா வாப்பா எங்கம்மா இன்னும் வரல? வேறு மகன் கரைக்கடைக்கு போனவர் கையில் என்னத்தையாலும் எடுத்துக்கித்தானே பெறணும். பெருநாளும் பெருகுது, உடுப்புகளும் எடுக்கணும். நம்மட பொழப்புக்கு பாப்பா வரத்தானே வேணும். எனக்கு சைக்கிள் வாங்கி தாங்கம்மா, எத்தனை நாளை கேட்க. சைக்கிள் வாங்கி தாங்கம்மா. എൻ്റെ കൂട്ടാളിമാരെല്ലാം സൈക്കിൾ ഓടാനുകൾ സ്കോളർഷിപ്പ് പാസ്സാണ്, சைக்கிள் வாங்கி தருவேன்னு சொன்னல நீங்க. சொன்னான் மகன், வாங்கிறதுக்கு கையில் இல்லையே மகன். பாப்பா வரட்டும், பாப்பா வாங்கி தருவாரு, நீ கவலைப்படாதே. பெருநாளோ பேத்துறதே பெரும் பாடாரிக்கு, அதுக்குள்ள என்ன செய்யுற பாப்பம். அந்த அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான், பொறுமையாரி மகன். கரிஷா, கரிஷா, என்னடாப்பா இந்த வேக்க புடியன்? என்னது பதற? என்னதுக்குள்ள? வேக்குக்குள்ளே 4-5 பாறை குட்டி கிடக்கு. இன்றைக்கு போட்டில் போனத்தில் பரவாயில்லை, கொஞ்சம் காசும் கிடச்சிச்சு. மீனில் 2-3 அறுத்து பொரிச்சு போட்டு ஆக்கிவிடும். காசிக்குன்னா ஈச்சம்பழமும் 2-3 பெட்டிச்சு வாங்கியாந்திருக்கேன். என்ன செய்கிற, நம்மளோட பொழுது எப்படித்தானே காட்டணும். நான் கொஞ்சம் மேலே கழிக்காரன், நீ நோன்பு உறக்கிற ஏற்பாடுகளை செய். எல்லாம் சரிதான். உங்களோட மகனாரு சைக்கிள் வாங்கி கேட்கான், எத்தனை நாள் கூடி கேட்கான். நீங்களும் மறுகாண்டு செல்லிக்கே இருக்கீங்க. எப்போ அவனுக்கு வாங்கி கொடுக்குற? கையில் வர காசிக்கு திண்டமா குடிச்சமா முடிச்சமாண்டு இருக்கான். எப்படி நம்மட பொழுது போற? அவனுக்கு என்ன பதில் சொல்ற? நான் என்னடி பாப்பா செய்கிறேன்? உழைச்சிக்கான காசை இப்படித்தான் அன்றாடம் செலவுக்கே காணாம இருக்கு. இதுக்குள்ளே மிச்சம் பிடிச்சிக்கிட்டு உடுப்பும் வாங்கணுமெண்டுக்கு நிற்க எங்கே நான் போகிறேன்? ஓட்டுக்கு போகிறேன், அதில் வர்ற மீனில் கிடைக்கிற காசு எடுத்துக்கு வாரேன், அவ்வளவுதான். இது என்னண்டா, அவர் வதுருதீன் முதலாளி, அவர ஓட்டில் போய் நான் உழைச்சி கொடுத்துருக்கேன். அவர்கிட்ட ஒழுப்பம் கடன் காசு கேட்போம்டா வெட்டிக்கு திரிகிறாரு. ஆள் தாரப்பலையும் இல்லை. நானும் எத்து நடத்த தான் கடனை கேட்டுட்டேன். ஒரு மனுஷனும் தாராப்பல் இல்லை. அடித்து பிடிச்சி
5-6 உடுப்பு எடுக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் எத்தனை கடையாக ஏறி அடங்கி உடுப்பு எடுக்காங்க. நாம் இல்லாத ஏழை ஒரு காசி கொஞ்சம் தாண்டா நமக்கு மாறி கை மாத்தா தாரத்துக்கு ஆள் இல்லை. அப்படியெல்லாம் தரமாட்டாங்க. இப்போ இருக்கிற மனுஷனுக்கும் மனச்சாட்சியும் இல்லை, இரக்கமும் இல்லை. அவ்வாவோட குடும்பமும் புள்ள ஊட்டியும் தான். அக்கம் பக்கத்தில் ஆக்கினாங்களா, காய்ச்சினாங்களா, சாப்பிட்டாங்களா, உடுத்தாங்களா, குடித்தாங்களான்டே பார்க்காத சமூகம். பெருநாளைக்கு உடுப்படுத்தியா பார்க்க போகிறாங்க. எடுத்த உடுப்பத்தான் படம் காட்டுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. இல்லாத ஏழைகள் என்ன செய்கிற பெருமூச்சுட்டுக்கு பார்க்குறான். சரி சரி, நீ கவலைப்படாத. நோன்பு திறக்கிற டைம் ஆகுது, என்னத்தையால வீடு. நானும் நோன்பை பிடிச்சி கடத்தொழுகி போகிறது பெரிய கஷ்டமாக இருக்கு. ஆடையின்றி பிறந்தோமே. பாப்பா, சைக்கிள் வாங்கி தருவீங்களா? நான் பெருநாளைக்கு சைக்கிள் ஓடணும். என் கூட்டாளி மாறலாம் சைக்கிள் ஓடுறாங்க பாப்பா. எனக்கும் சைக்கிள் வாங்கி தாங்க. பெருநாளைக்கு நான் சைக்கிள் ஓடணும். சரி மகன், சரி. நானும் உனக்கு வாங்கி தரணும் என்று தான் ஆசைப்பட்டுக்கு அலைஞ்சு திரிகிறேன். போகாத இடம் இல்லை, கேட்காத இடம் இல்லை. ஆனால் மனுஷன் தாராப்பல் இல்லையே. என்ன செய்கிற மகன்? கையில் காசு இருந்தா வாப்பா, இப்போ கொண்டுருவேன்டா, இப்போ கொண்டுருவேன் புது சைக்கிள். 5-10 ரூபாயா புது சைக்கிள் வாங்குறேன்டா, கடும் காசுமானே. நம்மட புள்ள என்ன ஃபோன் வாங்கி தாண்டா கேட்கான். மற்ற பிள்ளைகளை போலையும் ஓடி திரிகிறதுக்கு ஒரு சைக்கிள் கேட்கான். இஞ்ச பாருங்க, உங்களோட பதுருதீன் முதலாளி அவர் மகனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கியிருக்காரு, புது சைக்கிள். அங்கதான் அக்கரை பத்தில் ஏஎம் சைக்கிள் சென்டரில் தான் வாங்கியிருக்காங்க, புத்தா புதுசு. அந்த வயசு தானே நம்மோட பிள்ளையும் அதையும் கண்டுக்கிட்டான், கடந்து பதறான். அவன் ஓடின பழைய சைக்கிள் ஒன்றிருக்கு, அதையாலும் கேட்டு பாருங்களேன். நான் கதிஷம்மா கிட்ட கேட்டு பார்ப்போம்ண்டு நேத்தும் போனேன். ஆனால் எனக்கு கேட்க வெக்கமளிக்கு. என்னையாலும் சொல்லிட்டாங்களா, நீங்கள் இந்த பழைய சைக்கிளையாவது கேட்டு பாருங்களேன். இப்போ அவங்க புது சைக்கிள் வாங்கிட்டாங்கானே தந்துட்டாங்களா, அதையாலும் எனக்கு கொடுக்கலாம். அவன் ஆசையும் நிறைவேறிடும். பெருநாளைக்கு சட்டை இல்லாட்டியும் பரவாயில்ல, சைக்கிள் தன் வேணுமெண்டுக்கு நிற்கான். நம்மட உள்ளட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன். பதுருதீன் முதலாளி உங்களுக்கு தெராமுட்டுவாரா? அவர் ரோட்டிலான நீங்கள் உழைச்சி கொடுக்கங்க. அந்த பழைய சைக்கிளையாவது தருவார் தானே, கேட்டு பாருங்களேன். சரி சரி, நான் இப்போ ராவைக்கு போகிறேன், போய் கேட்டு பார்க்கனே. புது சைக்கிள் வாங்கினா பழைய சைக்கிள் சும்மா எனக்கு கிடக்கும். அதையாச்சும் வாங்கி நம்மளோட பிள்ளைக்கு எனக்கு கொடுப்போமே. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நான் போய் வாரேன். பதுருகாக்கா, பதுருகாக்கோ. ஆறாபதி நேரம் ஆறு காலேஜினா வாடாப்பா. என்னடாப்பா இந்நேரம் சந்திக்க வந்தா? இரியன் இருக்கத்தானே வந்தேன். என்ன விளக்கம்? நாளைக்கு போட்டு போகிறானே, கடலைக்கு போகிறானே, பாறை கூட்டி வாடுதாம். எல்லாரையும் கூட்டி நேரத்தோட போங்க. மறன் நேரம் வந்தேன். என்ன பெருநாள் காலம் பெறத்தானே வேணும். உள்ள ஊட்டியை பெற்றுக்கிட்டோம். இந்த உள்ள ஒருவன் ஸ்காலர்ஷிப் ஆசானு கேள்விப்பட்டானே பதுருகாக்கா. கேள்விப்படாமையா? கேள்விப்பட்டான். எத்தனை மார்க்ஸ்? 141. நம்மட பேருக்கு 181. சைக்கிள் ஒன்று வாங்கி கேட்டு புத்தா புதுசி வாங்கி கொண்டு கொடுத்துருக்கேன். அக்கறை பார்த்து ஏஎம் சென்டருக்கு போய் புத்தா புதுசி சைனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்திக்கேன். நீ வந்த என்ன? நானும் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு
2-3 நாள் அவங்கக்கிட்ட நானும் கைமாத்துக்கு காசு கேட்கேன். நீங்கள் பதிலும் செல்லாமல் திட்டீங்க. பெருநா காலம் தானே, நீங்கள் உதவி ஒன்று செய்யணும். கேட்டு போட்டு போகத்தான் வந்து எல்லாருக்கும் அந்த சிக்கல் தாண்டா கால்தீன். நானும் நகடந்த காசெல்லாம் போட்டு என் மகன் சவானுக்கு உடுப்படுத்த 2-3 உடுப்படுத்திட்டான். நான் இளையவன் சின்னவன் சப்ரிக்கு உடுப்படுத்த அவன் என் வைவுக்கு அங்கால இஞ்சால நீ எனக்கு என்று உடுப்படுத்த கையில் இருந்த காசெல்லாம் போய்த்து. இனி போதா குறைக்கு இந்த மகன் 181 மார்க்ஸ் எடுத்தவன் ஸ்காலர்ஷிப்பில் சின்னவன். அவனுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி வச்சுட்டேன். இடந்த காசு எல்லாம் முடிச்சு போட்டு குந்திக்கிறிக்க. இனி நீ போட்டுக்கு போய் கொண்ட சந்தாத்தான். இப்படி சென்னா இப்படி ஆக்கா, இப்படி சென்னா எப்படி? சரி, எனக்கு காசு தர வேணாம். உங்களோட மகன் ஓடினே அந்த பழைய சைக்கிளையாவது தாங்களேன் என் சின்னவனுக்கு கணக்கு கொடுக்க போகிறேன். அவன் ஸ்காலர்ஷிப்பில் பாசி வாங்கினவன் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்காப்பான்னு கேட்டு என் சந்தை கலத்துறான். நல்ல காலம் ஃபோன் வாங்கித்தா அது வாங்கித்தாண்டு கேட்கல. சின்ன பிள்ளைகள் சைக்கிள் வாங்கித்தாண்டு தானே கேட்க. இந்த பழைய சைக்கிளையாவது தந்தா நான் அதே ஆள் விலைக்கு கொடுத்தா இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவான். பார்த்து கொஞ்சம் மனமே இறங்குங்களேன். മനമിരങ്കറിക്കറ്റും പുതുച്ചൈക്കിൽ വാങ്ങിയും അതെൻ്റെ മദിനിക്കാർ തള്ളിക്ക് പോയിത്താളെ. മദിനിക്കാറി ആ വെള്ള മകൾക്ക് വേണം അവനോട് തള്ളിക്ക് പോയിത്താ. ഞാൻ എന്നെ ചെയ്യും വേറെ ഞാൻ എന്നെ വെച്ചിക്ക ഇല്ലെങ്കിൽ എന്നെ ചെയ്യറ കഷ്ടം താൻ. എല്ലാവരും സൈക്കിളോടൊന്നും വേണ്ട ഇപ്പിച്ച കാലത്തീൻ. சைக்கிள் ஓரண்டா வசதியும் வேணுமே. நீ எங்கே போவாய்? மகனுக்கு சொல்லி கொடுத்து அதெல்லாம் வாங்க வசதி இல்லைன்னு சொல்லி கொடுத்து சமாளிச்சு போ. வேற என்ன செய்கிறேன்? நம்மட காலம் பழைய சைக்கிளும் பெய்த்தா. அல்லாஹு அக்பர். சரியாக்கா வாரன். என்ன செய்கிற? ஏழையண்டா எல்லாம் நடக்கும். பாரன் அல்லா இருக்கா. கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். என்ன களிமஜான் எங்கே போய் வராய்? நேரம் அதுவும் காலில் அடையா போய் வரேன். எங்கே போய் வராய்? நான் இஞ்சி நம்மளை பதிர்கா கட்ட போய் வரேன்டாப்பா. நேரம் எனக்கு அங்கே போனே. நேரம் அந்த வீடு கூட்டி கிடக்குமே திறந்து அங்கே கிடந்துச்சு. போய் வாரேன். நம்மளோட கஷ்டத்தை சொல்லி நம்மளோட துன்பத்தை செல்லுவோம்ண்டு போன். நல்லதா போய்த்து கஷ்டத்தை சொல்லி துன்பத்தை சொல்கிற இடமா அது? பதிர்காக்கா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும் தானே. எஜ்ஜி கையாலே ஏகாந்திரத்தாத ஆள். அந்த ஆள்கிட்ட இருந்து போனேன் நீ. என் ஃபுல்லை படுத்துகிறான். பாடு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகிட்டானா சைக்கிள் வாங்கி தாக்கா பாட்டு கட்டி சந்தை கலத்துறான். நான் எங்கடா போகிறேன்? 20-30 ரூபா காசிக்கு புது சைக்கிள் வாங்கி தரட்டான். பெருநாளைக்கு ஓடணுமாண்டா. கொண்டாட்டியும் ஒரு ஆள் இல்லை, புள்ளிகளும் இல்லை, நமக்கு நிம்மதியே இல்லை. நான் என்ன செய்கிறேன்? இப்படி கடங்கட்டு அலைஞ்சு தெரிய வேண்டியதாக இருக்கு. அதை பற்றி செல்லாத மச்சான். நான் உடுப்படு வேண்டி சொல்லி என்ற இடுப்பு கலண்டுட்டு ஒரு வசியில் அணுகறி இறங்கினேன். 9 கடைக்கு போனாள். வந்தாள் ஒரு வாயாதான் எடுத்தாள். உடுப்பு கடைண்டு ஏறி இறங்கி என்ற இடுப்பு கலண்டுட்டு மச்சான். அது மட்டுமா பொம்பளை புள்ளையில் ரெண்டு பின்ன படுத்திச்சு பாடு. இந்த நாளெல்லாம் உழைச்ச காசு காணாண்டு தலைக்கு மேலே அதில் போய் கடனும் வாங்கி சும்மா கண்ணீரிட்டி கட்டளை கிடறி வந்திருக்கேன். இந்த காலத்திலே கையில் இருக்கிற காசிக்கு உடுப்பு எடுக்கிற காலம் அது. அப்படி இருக்க கொள்ள சைக்கிள் எங்கே வாங்குற? மற்ற சாமான் எங்கே வாங்குற? நான் என்ன செய்கிறடா? நீ எப்படியாச்சும் ஒப்பேத்திக்கிட்ட. எந்த கையில் இல்லாமல் படுற பாடு. மனுஷன் ஏழைகளுக்கு நம்பி கடனும் தாரான் இல்லை. இருக்கிற மனுஷன் இல்லாத மனுஷனுக்கு இறங்குறானும் இல்லை. என்ன செய்கிற? அதெல்லாம் தான் எல்லாம் போட்டு இருக்கிறாப்புல சமாளிச்சு போ. என்ன செய்கிற? மகனை சமாளிச்சு விடு. அதுக்காக கடன் கேட்டு கௌரவத்தை இழக்காது. சும்மா போய் கேட்க இவன் எல்லாரும் சும்மா கிழக்காரமாக தான் பார்ப்பாங்க மச்சான். பார்த்து சமாளி. 2 நாள் தானே
ஒரு பெருநாள் எப்படி நான் சமாளிக்கலாம்? பெருநாளை சமாளிக்கலாம்டா. இந்த ஃபுல்லே எப்படிடா சமாளிக்கிறேன்? சைக்கிள் வாங்கித்தான்னு பதறான். அதுக்கும் அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான். நீ போவேன். மனமே நீ துடிக்காதே, விழியே நீ நனையாதே, வாழ்க்கை பாதையில் மேடு பள்ளங்கள் வரலாம், அதனால் பாப்பா பாப்பா என்னவனே என்ன பாப்பா, இந்த நோன்பு காலம் நீங்கள் உண்மையே பேச மாட்டீங்களா? உங்களோட வாயிலிருந்து உண்மையே வராதா? பெருமை கதை தான் வருமா? என்ன பேசிட்டேன்னு நீ இப்படி கதைக்காய்? எல்லாம் நான் கேட்டு தாமா பாருங்க. கால்தி மாமா பாவம், அவரோட மகனுக்கு என்ன கேட்டு வந்து? உங்கள்கிட்ட தம்பி பாவிச்சே பழைய சைக்கிளை தானே கேட்டு வந்து. இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்காக ஏன் போய் சொல்லி ஒரு மனுஷனை அவமானப்படுத்தி அனுப்புறீங்க? போதா குறைக்கு உங்களோட பெருமை கதையெல்லாம் கதைக்கிங்க. எனக்கு 4-5 உடுப்படுத்த, தம்பிக்கு 4-5 உடுப்படுத்த, புது சைக்கிள் வாங்கினேன், பொண்டாட்டிக்கு இப்படி உடுப்பு வாங்கினேன். ஏன் இப்படி இல்லாத மனுஷன்கிட்ட ஆடம்பரத்தை கதைக்கணும்? அனாவசியமா பேராசைப்பட்டு புகழுக்கு கதைக்கணும். இது அல்லாஹ் கடுக்குமா? இந்த ரமலான் மாசம் இல்லாத ஏழைகளுக்கு இருக்கிறத கொடுக்குற மாசம். ஆனா நீங்க பெருமை கதை கதைக்கீங்க. நல்ல மாவாப்பா இது? தம்பியோட பழைய சைக்கிள் என்ன மதினிக்காரு தள்ளிக்கு போய்த்தாண்டு போய் தானே சொன்ன நீங்க. அண்ணா மூளைக்கு கிடக்கு. அது என்னத்துக்கு? அது யாருக்கு? நான் ஓட போறேன்னா அதை தள்ளி கொடுத்தா என்ன? உங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா? உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா? வாயால பொய்ய சொல்லி வந்து கேட்ட மனுஷனுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புறீங்களே. வெஜ்ஜிக்குத்தானே இல்லைன்னு சொன்னேன். கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவோம்? உங்கள்கிட்ட என்ன இல்லாமையா இருக்கி? பாவம் பாப்பா, ஏழைகளை அவமதிக்காதீங்க. அவங்களோட மனசு நோகுறப்பல கதைக்காதீங்க. நம்மகிட்ட இருக்கிறத சொல்லி அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பேசினது சரியா? யோசிச்சு பாருங்க. எனக்கு 4-5 உடுப்படுத்திருக்கீங்களா? எங்க எடுத்து? நாளைக்கு தான் எடுக்க போறேன். எனக்கு எந்த உடுப்பும் வேணாம். எனக்கு உடுப்படுக்கிற காசை தாங்க. அந்த காசுக்கு நான் கால்தி மாமாட பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க போறேன். அந்த சந்தோஷத்தை நான் பார்க்க போறேன். ஏழை பிள்ளைங்க வீட்டில் சந்தோஷம் மலரணும். அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்மகிட்ட இருந்தா இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும் பாப்பா. ஆனா உங்களுக்கு தான் அந்த மனசு இல்லையே. ஏழைங்க யார் வந்து கேட்டாலும் கொடுக்காம வச்சுக்கிட்டு எதுக்கு? நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா? நம்ம மட்டும் அனுபவிச்சா போதுமா? நம்ம வீட்டில் மட்டும் சந்தோஷம் வந்தா போதுமா? மற்றவங்களை நேசிக்கணும். அதான் நபிகளான வழி. சும்மா பேருக்கு புகழுக்கு வாழ்ந்துட்டு போறதுல நம்ம மண்ணாரே இளங்காது பாப்பா. எனக்கு உடுப்படுக்கிற காசை தாங்க. நான் ஒரு சின்ன சைக்கிள் வாங்கி கொடுக்க. அந்த வீட்டில் அந்த சின்ன தம்பியாவது சந்தோஷமா இருக்கட்டும். அப்பதான் நம்ம வீட்டிலேயே சந்தோஷம் கிடைக்கும். பாப்பா வச்சுக்கிருக்காதுங்க. ஏழைகளுக்கு வாரி வழங்குங்க. ரமலான் மாசம் நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன். எனக்கு உடுப்பு வேணாம், ஒன்றும் வேணாம். காசு தாங்க. மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும். நான் கொடுத்து பழக போறேன். என்ன பழைய சைக்கிளை வாங்க போறேன்னு போனீங்க, கிடைக்கலையா? அதை கேளாத உள்ள பணக்கார மனுஷன்களுக்கு பெருமை கதை தான் மிச்சம். தான் உண்டதையும் திண்டதையும் உடுத்ததையும் வாங்கினதையும் தான் பெருமை பீத்துறாங்க. பழைய சைக்கிளை கேட்டு போனதுக்கு அதை மதினிக்காரு தள்ளிக்கு பீத்தாளாம். எப்படிப்பட்ட ஒரு பொய் வார்த்தையா? நம்மட புள்ள ஏழை, அதுக்கு ஒரு பழைய சைக்கிளோட தகுதி இல்லையா? என்னத்துக்குடா உண்ட புள்ளைக்கு சைக்கிள்? உண்ட புள்ளைய சமாளிதான்னு சொல்கிறேன். அதே வயசுடைய அவர புள்ளைக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுத்து போட்டு அவர்கிட்ட உழைக்கிற உழைப்பாளி நான், ஒரு தொழிலாளி.
എൻ്റെ பிள்ளையை சமாளிக்கிட்டான். முதலாளிகளில் பிள்ளைகள் தான் நான் நல்லா இருக்கணும், தொழிலாளிகளில் பிள்ளைகள் எல்லாம் நல்லா அரிக்கப்படாதா? என்ன உலகம் வேணா புள்ள. இந்த கடன் கேட்ட வேலையும் வேணா, நம்மட கௌரவம் போன வேலையும் வேணும். இடையில சந்திச்சான் நம்மட முஸ்துவா ஏசுறான், கடன் கேட்டு போகாத மச்சானண்டு ஏசுறான். போயும் பதுருக்குட்டையா நீ கடன் கேட்டு போனே, எச்சி கையா அலகாகம் விரட்டாதவன் அவனுக்கிட்டனத்துக்கு போனேன் ஏசுறான். நானும் யோசித்து பார்த்தேன், இவ்வளவு காலத்துக்கும் நாம் அவர ஓட்டிலே கடலுக்கு போய் உழைச்சிக்கான் அள்ளி கொடுக்கமே, நமக்கண்டு ஏதாவது செஞ்சிருக்காரா? நமக்கண்டு ஏதாவது தந்திருக்காரா? நம்மட நல்லது கெட்டத்துக்கு வந்திருக்காரா? நமக்கண்டு என்ன வாரி வழங்கியிருக்காரு? உழைச்சி கொடுக்கும் அந்த ஊதியத்திலேயும் நமக்கு சரியான பங்கு கிடைக்குதில்லை. நம்மட நல்லது கெட்டதுக்கு இல்லாத முதலாளி என்னத்துக்கு? நாளையிலிருந்து நான் அவர போட்டுக்கு போறல, அவர போட்டுக்கு போய் உழைக்கிறல்ல, கடலுக்கு போறல. நான் வேற எங்கண்டான போய் நான் என்ற தொழிலை பார்த்துக்குவேன். என்ன செய்ய போகிறீங்க? இவன் காலத்தால் ஒளிம்பினானண்டா, சைக்கிளும் பானு. நான் என்ன பதில் செல்லுவேன்? இன்னியாலும் செல்லு, அவனை சமாளி. எங்காலண்டான நான் காசு எடுப்பேன். அந்த அல்லா எனக்கு ஒரு வழி காட்டுவான். அவனுக்கு புது சைக்கிள் வாங்கி கொடுக்குறான். நீ கவலைப்படாத, நமக்கு உடுப்படுக்காட்டி ஒன்றுமில்லை, இந்த பிள்ளைக்கு சைக்கிள் வாங்குறான். நீ கவலைப்படாம நித்திரையை தூங்கு. என்ன கலிங்காக்கா, என்ன கரவலை பக்கம் வந்து போட்டுக்கு போகாமே இஞ்சலையா என்னதுக்கு வந்து? அதை அந்த ஓட்டுக்கு போகிறத விட்டுட்டேன்டா. நேற்று அந்த பழைய சைக்கிளை கேட்டு பார்த்தேன். மனச்சாட்சி இல்லாத மனுஷனுக்கிட்ட தொழில் செய்கிறத விட நாம் எங்கேயாலும் போய் இப்படி கரை வேலையாவது இழுத்துக்கிட்டு காலத்தை கடத்துவோம். எத்தனை வருஷ காலம் அந்த ஓட்டுக்கு போய் உழைச்சி கொடுத்துருக்கேன். பழைய சைக்கிளை தரத்துக்கு மனசு இல்லாத மனுஷனுக்கிட்ட என்னத்துக்கிட்டா நாம் ஜீவியை நடத்தணும்? அதான் வேறு ஓட்டுக்கு போகிறத விட்டுட்டேன். அதுக்கு என்னதுக்கு இஞ்சலை வந்து கரை வலையில் மீன்பட்டு இவ்வளவு காலம் தெரியும் தானே. நேற்றும் வலை ஏறி வலை எழுத்து கரையேறக்குள்ள முட்டை செல்லு தான் பட்டுச்சு. அது மீன்பட்டு எவ்வளோ காலம். நாம் வந்து இஞ்சி வலைகளுக்கு வந்தா நமக்கு முன்ன சரித்திரியம் நின்று ஆடுது. இப்படி சின்ன நான் எங்கடா போகிறேன்? காதராஜியார போட்டில் போகலாமா? அவ்வளோ பேசிட்டாவன், அவர் உனக்கு தெரியும் தானே. பேசலாம், அது பிரச்சனை இல்லை, பேசி பார்க்கலாம். அதுலேயும் ஏற்கனவே 3 பேர் போகிறானே, பசில் அவரோட பலியில் இப்படி 3 பேர் போகிறாங்க. கேட்டு பாரு, நானும் சேர்ந்து போகிறேன். கேட்டு பார்க்கலாம். ஆனால் நிற்கிறவனுகள் என்ன சொல்கிறானேரியா? எனக்கு ஒரு உதவி செய் முஸ்தவா, நீ உதவி செய். நான் அவர் ரோட்டில் போகணும். எனக்கு முன்காசு ஒரு 10-20,000 வாங்கித்தா, நான் உழைச்சி கொடுப்பேன். காதராஜியார் நல்ல கருணை மிகுந்தாள், தெரிவாரு தானே. எனக்கு ஒரு உதவி செய், நான் உழைச்சி கடனை இருத்துவேன். இந்த பெருநாள் முடிய நான் இந்த கடனை இருப்பேன். பிறநாள் முடிய இருப்பேன், அது பிரச்சனை இல்லை. கேட்குறது அம்பிரி சிக்கல் அடிக்கி ஏற்கனவே 2 பேர் போகிறானுங்கள். சரி கேட்டு பார்க்கனே. முஸ்தவா, என்னடா மாறி தொழுதுக்கு சந்திக்கணுண்டாய்? காதராஜியார்கிட்ட போனதா கேட்டதா? அவர போட்டில் போகணும் நாம் கேச்சலா? முன்காசி 10-20,000 வாங்கித்தாண்டி சென்ன ஒரு 10 இல்லாமல் திர்றேன்னு நீ. நான் போனேக்கா அசர தொழுதுக்கிட்டு போய் சந்திச்சே. அங்கே ஏற்கனவே 2 பேர் போகிறான், மீனும் படுது இல்லையாம். தொழில் டொஸ்டில் போகுது வந்துக்கிட்டு அங்கே வெளியே கனாட்டம் போது அதை விட்டு வெளியே பாரு. அந்த ஆளுக்கிட்ட காசும் இல்லையா, ஒன்றும் இல்லையா. மனுஷனுங்கள்கிட்ட இருந்தாலும் தார அளவுக்கு இல்லை. இப்போ எந்த மனுஷன் மனசில் இப்போ ஈவிரக்க மிதிக்கு எல்லாரும் மனுஷன் காஞ்சி கலவம் கட்டியா போயிட்டு இல்லாத மனுஷன் சொல்லி உதவி செய்கிறதுக்கு சொத்தடியும் இல்லையா. போட்டு வேலையை பாருக்காக்கா.
அல்லாஹ் அவனுக்குரிய வழியை காட்டுவான். 10-20,000 முன்காட்சி தான் ராக்களாக போடலாம். போடு வேலையை பாரு பார்ப்போம். கரை வேலைக்கு வா, வலையோட நாளைக்கு மீன்பாடு தாண்டு பார்ப்போம். என்னடா நம்மட தலையெழுத்து, நாம போற இடமெல்லாம் இப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் நீதான் ஒரு வழியை காட்டு. கால்தீன் என்னடாப்பா, வீட்டு பக்கவும் காணல, போட்டு பக்கவும் காணல. கால்தீன் ஆறு பதுருதீன் காக்காவா? என்ன காக்கா, என் நெஞ்சல பக்கம் என்னடாப்பா, உன்னை காணையும் இல்லை, வீட்டு பக்கம் வாராயும் இல்லை, போட்டுக்கு போறாயும் இல்லையாம். என்ன கோவிச்சுக்கிட்டியா? ஒரு கோவும் இல்லை. என்ன செய்யற? நாங்க இல்லாத நாங்க தொழிலாளிகள், எங்கட வாழ்க்கை இப்படித்தான். எனக்கு விளங்கிட்டு அண்டைக்கு வந்து என்ற மகண்ட பழைய சைக்கிளை கேட்டாய். நானும் மதினிக்காரி தள்ளிக்கு போயிட்டாளன்று சொன்னேன். அதோடையே நீ மனசுக்குள்ளேதே வச்சுக்கிட்டு கோவிச்சுக்கு வந்துட்டாயன்ட்டு எனக்கு விளங்கிட்டு. மறுகா பார்த்தா போட்டுக்கு போறா இல்லையாமே, தொழிலே விட்டுட்டாய், உறவையே விட்டுட்டாய். என்னென்றாலும் நான் அண்டு கதைச்சது கொஞ்சம் புலதான். பழைய சைக்கிள் ஒன்றை கேட்டதுக்கு நம்மட நட்பையும் நம்மட உறவையும் பாராம இல்லைன்னு சொல்லி ஒன்று அனுப்பினதும் போலதான். நான் அண்டு போய் தான் சொன்னேன். ஆனா அதை கேட்டுக்கு இருந்து ஓட்டு என்ற மகன் ஜவான் எனக்கு கதைச்ச கதையிலே என்ற கல்பு மாறிட்டு, என்ற கல்வி இறங்கிட்டு கேளாத கேள்வி கேட்டான் என்ற மகன் ஜவான். அதுக்கு பிறகுதான் அன்னைக்கு ஞானம் வெளிச்சிச்சு. இல்லாத கேள்விகளை பார்த்து பெருமை கதை கதைச்சி அவட மனசில சஞ்சலத்தை ஏற்படுத்துறது புலங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். காலிதீன் உணர்ந்துக்கிட்டேன். சரி, எதையும் மனசில் வச்சுக்காத. நானும் ஏதோ தெரியாதனமாக கதைச்சிக்கிட்டேன். நல்ல நாள் பெருநாள் காலம். பழைய சைக்கிளை தானே கேட்டு வந்தாய். பழைய சைக்கிளை தானே கேட்டு வந்தாய். அல்லாஹ் உன்னை கைவிடல. என்ற மகன் இப்ப வருவான். உனக்கு உண்ட மகனுக்கு புது சைக்கிளே வாங்கியாரான். மகன் எந்த மகனுக்கு வாங்கின அதே கடை ஏஎம் சைக்கிள் சென்டர்லயே புது சைக்கிள் வந்து இறங்குது பாரு. அண்ணா வந்துட்டு ஆட்டாவுக்கு. என்ற மகன் சவானே போய் நின்று தெரிஞ்சு வாங்கி வந்திருக்கான் நல்ல சைக்கிள். இங்க பாரு, என்ன கதைச்சிருந்தாலும் மன்னிச்சு என்ன புடி உண்ட மகனுக்கும் கொடு. நீயும் பெருநாளை சந்தோஷமா கொண்டாடு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நான் நினைக்கல காக்கா, நான் நினைக்கல இப்படியும் கூட மனம் மலரும் என்று நான் நினைக்கல. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாவின் பெயரை சொல்லி கலிமாவை ஓதுகின்றோம். அல்லாவின் பெயரை சொல்லி கலிமாவை ஓதுகின்றோம். வாடா, உனக்கு புது சைக்கிள் வந்துட்டுரா, புது சைக்கிள் வந்துட்டுரா. வந்து பாருடா மகன், சூப்பர் சைக்கிள் மகன். அல்லாஹ் உனக்கு நாடி இருக்காண்டா, உன் ஆசை நிறைவேற்றிட்டுறா மகன். நாளைக்கு பெருநாள் சந்தோஷமா கொண்டாடுறா மகன். உண்மையா அண்டு நீங்க கதைச்சதுல நானும் கோபத்தில் தான் வந்தேன், உங்களோட ஓட்டுக்கு போகல. ஆனா இப்படி மனம் இறங்கி மனிதம் மலர்ந்து நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாவுக்கு. அல்லாஹ் நாடினா நாடினது கிடைக்கும். அதை அல்லாஹ் நிரூபிச்சிருக்கான். அல்லாஹ் உங்களுக்கு சொற்கலோகத்தை தரணும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தரணும். நான் இதை மறக்கவே மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். மனிதம் மலர்கிறது, கால்தீன் மகனின் உள்ளமும் மலர்கிறது. மனிதம் மலர்கிறது நாடகம் கேட்டீர்கள். நாடக பிரதியாக்கம், தயாரிப்பு, குரல் வடிவங்கள் ஜே வஹாப்தீன். ஒலி தொகுப்பு ஜட்டம் நிலாம் நலீமி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் அபிமான வானொலி திரை எஃப்எம்மில்
அக்கரைப்பற்று AM சைக்கிள் சென்டர் பெருமையோடு வழங்கிய நோன்பு பெருநாள் சிறப்பு நாடகம் மனிதம் மலர்கிறது. அனுசரணை வழங்கினார்கள். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் புனித நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அக்கரைப்பற்று மணிக்கூட்டு கோபுரத்தின் முன்னாலும் டேம்ப்ரோ காட்சியறைக்கு முன்னாலும் ஈரிடங்களிலும் இயங்கி வரும் AM சைக்கிள் சென்டர் உரிமையாளர் சமூக சேவையாளர் MRB ஹாபி அவர்களும் உதவி முகாமையாளர் மௌலவி AL சஃபான் சித்திகி அவர்களும் ஆண் பெண் இருபாலருக்குமான ஜப்பான் சைக்கிள்கள், சின்ன சிறார்களுக்கான சைனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமான சைக்கிள்கள், அதன் உதிரிப்பாகங்கள், பழுதுபார்த்தல் சேவைகள் மற்றும் 5 வருட கால நம்பிக்கை உத்தரவாதம் மிக்க சைக்கிள்களை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் AM சைக்கிள் சென்டர் டம்ப்ரோவுக்கு முன்னால் மற்றும் மணிக்கூட்டு கோபுரத்தின் முன்னால் அக்கரைப்பற்று. தொலைபேசி இலக்கம் 077 98 19 441 077 1 17 11 61.